முருகனுக்குரியது ஆறுபடை வீடுன்னு நம்ம அகம் மகிழ்ந்து சொல்றோம், தேடி தேடி போய் பார்க்கிறோம். இந்த ஆறுபடை வீடுகளின் வரிசை உருவானது எப்படி அப்படின்னா, நக்கீரர் அப்படிங்கிறவர் திருமுருகாற்று படை அப்படின்னு ஒரு நூல் எழுதுறார். அந்த திருமுருகாற்று படையில் முருகனின் திருத்தலங்களை எந்த வரிசையில் அவர் வரிசைப்படுத்தி இருக்கிறாரோ அதன் அடிப்படையில 6 கோவில்களை வரிசைப்படுத்தி அதை 6 படை வீடுகளாக நம்ம கொண்டாடுறோம். ஆற்றுப்படை என்பது தமிழ் சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்று. அந்த ஆற்றுப்படை வரிசையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நூல் திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு வழியில பயணிச்ச ஒருத்தர் அந்த வழியை பின்னாடி வரக்கூடிய இன்னொருவருக்கு சொல்வது மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள் தான் இந்த ஆற்றுப்படை நூல்கள். அதுல முருகனை பற்றி, முருகனை தரிசித்து வந்ததாக நக்கீரர் இந்த 6 திருத்தலங்களையும் வரிசைப்படுத்துறார். அதுல முதல் திருத்தலமா இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம்.